இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட வேலையிலோ, தொழிலிலோ, எதிர்காலத்துக்கான முயற்சிகள்லையோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதே முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற உங்களோட நம்பிக்கை மிகவும் பெரிது. அந்த நம்பிக்கை வீணாய் போகாது என்று இந்நாளிலே கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலையா? இனி எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற கைவிடப்பட்ட சூழல்ல இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ தான் என்னோட அன்புக்குரிய மகனாச்சே, மகளாச்சே. உன்னோட இந்த சூழல்ல உன்னை கைவிடாம கரம் பிடித்து வழிநடத்தி உனக்கான நன்மையை நடப்பிப்பேன் என்று நம் தேவநாயக கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் ஏமாற்றங்களே சந்திச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக நீங்கள் போடுற திட்டங்கள் எதுவும் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நமக்காக நாம் போடுற திட்டங்கள் வேணால் நடக்காமல் போகலாம், ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டம் நிச்சயமாக நிறைவேறும்னு எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் என்கிற வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. யோபு மிகவும் கஷ்டங்கள்ல இருந்தபோதும் தேவன் தன் வாழ்க்கைக்கான திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கை வச்சாரு. நாம எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாலும் தேவன் நமக்கு நன்மைக்காக வைத்திருக்கும் திட்டத்தை மாற்றமின்றி நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கணும். இன்றைய நாளிலும் கூட உங்களோட வாழ்க்கையை குறித்து குழப்பம், பயம், சிரமத்தோட மத்தியில் இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்காக தான் இந்த தேவ வசனம். கேளுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் உங்களோட வாழ்க்கையை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. உங்களோட வாழ்க்கையில தேவன் ஆரம்பித்த நல்ல காரியங்களை அவர் பாதியில விட மாட்டார். நம்மளால முடியாதது கூட அவர் நிறைவேற்றுவார். அவர் உங்களை வழிநடத்தி இறுதியில நன்மையான முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களோட வாழ்க்கை அவரோட கைகளில் பாதுகாப்பாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேவனிடத்துல ஜெபத்துல உங்களோட தேவைகளை சொல்லுங்க. தேவனோட சித்தத்தை தேடுங்க. விடாமுயற்சியோட கதவை தட்டுறது போல தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஒரு குழந்தை தந்தையிடத்துல எதையும் நம்பிக்கையுடன் கேட்கறது போல நாமளும் தேவனிடத்துல நம்பிக்கையோடு கேட்கும்போது அவர் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியானதை கொடுப்பார். இன்னைக்கு நிம்மதியை தூங்க விரும்புகிறீங்களா? இந்த வசனத்தை நம்புங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த வசனம் தாவீது ராஜாவின் அனுபவத்திலிருந்து வந்தது. அவர் எதிரிகள், துன்பங்கள், அநீதிகள் எல்லாத்தையும் சந்தித்த போதும் தேவனில் வைத்த நம்பிக்கை அவருக்கு உள்ளார்ந்த சமாதானத்தை கொடுத்தது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. எங்கு சமாதானம் சாதாரண அமைதி அல்ல, தேவனால் தரப்படும் ஆழமான நிம்மதி. அவர் ஒருவரே உண்மையான பாதுகாப்பு. ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டுமா? அப்போ இந்த வேத வசனம் உங்களுக்கானது. கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வசனம் ஆரோனின் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவன் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் நன்மை உண்டாக்க விரும்புகிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் ஆசீர்வாதம் உங்களோட வரும். நீங்கள் அறியாத சூழல்களிலும் தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோட இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறீங்களா? அப்போ இந்த வேத வசனம் உங்களுக்கானது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வசனம் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சந்திக்க போகும் பிரச்சனைகளுக்கு முன்பே தேவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோட இருக்கிறார். மனுஷங்க விட்டுட்டு போகலாம், ஆனா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்க விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும்னு வேதவசனம் சொல்லுது. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த வசனத்துல ஏசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் விசுவாசத்தை பாராட்டுறாரு. அவள் எந்த தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை விடல. உறுதியான விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது. அவ கேட்ட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சது. உண்மையான விசுவாசம் இருந்தால் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். இது போன்ற தெய்வ வார்த்தைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.